இப்போ நம்ம வைக்க போகிற கிளைண்ட்டுக்கு வந்து கிளைண்ட் மட்டும் இல்லாமல் ஒரு 17 பேருக்கு எக்ஸ்ட்ரா வந்து வைக்க போகிறோம். 17 பேர் எப்படி 2 பேரால் கவர் பண்ண முடியுது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ நாங்கள் காலையில் ஒரு 9:45 போல் நாங்கள் அந்த கிளைண்ட்டோட லொக்கேஷன் போய் ரீச் ஆகிட்டோம். ப்ரைடு வந்து அப்போ தான் டெக்கரேஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நான் எப்போவுமே காலை தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன். ஸோ அவங்க கேட்டது வந்து ஒரு பீகாக் ஓரியன்ட் வந்து கேட்டிருந்தாங்க. மொத்தமாகவே பீகாக் வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட்டை வந்து கொடுத்துருந்தேன். இந்த பிரைட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து ஜூன் மந்த் வந்து என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்து புக் பண்ணாங்க. ஸோ அந்த கிளைண்ட்டோட கெஸ்ட் மெஹந்தியில் கெஸ்ட்டாக வந்து போட்டுக்கிட்டவங்க தான் கீர்த்தனா. ஸோ அவங்கள வந்து நம்ம ஒர்க் பிடிச்சி போய் அவங்க வெட்டிங்க்கும் நம்மளை தான் போடணும்னு சொல்லி அவங்க இல்லாமல் அவங்களோட அம்மா வந்து நம்மளை அடம் பிடிச்சி புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவாவது நம்ம நல்லா பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாருக்குமே நல்லாவே போட்டிருந்தோம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து சுபாஷினிக்காக போட்டது, ஸோ இந்த வாட்டி கீர்த்தனாக்காக பண்ணுறது. ஸோ ரெண்டுக்குமே வந்து ஒர்க் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் கெஸ்ட் மெஹந்தி போடணும் இல்லை ப்ரைடல் மெஹந்தி போடணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜிகே மெஹந்தி ஆர்ட்டை காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் காண்டாக்ட் நம்பரும் நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான கிளைண்ட். நான் ஏன் சொல்கிறேன்னா, அவங்க வந்து மெஹந்தி ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இடையில நாங்கள் 2 பேர் மெஹந்தி போட்டுட்ருக்கோம். எங்களையும் கூப்பிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்து அவங்களோட ஆல்பம் எங்களையும் ஆட் பண்ணுறது, ஐ மீன் அந்த மெமரிஸில் வந்து எங்களையும் ஆட் பண்ணுறது. ஏன்னா இட்ஸ் நாட் அ ஈஸி திங் இல்லையா? ஸோ எல்லாராலையும் இது முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ அவங்க மனசார நினச்சா மட்டும்தான் அதெல்லாம் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு வழியாக கைக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்துட்டேன். நான் மெஷர்மெண்ட் எடுத்தால் தான் நம்மளால் ஈஸியாக வந்து அதை பண்ண முடியும். ஸோ அதனால் மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டே எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஸ்டார்ட் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டார்ட் அப் வந்து பீகாக் தான் எப்பவும் போல் அவங்க கேட்ட மாதிரி. அண்ட் ஆல்சோ கீழே எல்லாமே ரொம்ப மைன்யூட்டான ஒர்க்ஸாக வந்து கொடுத்துருந்தேன். பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப நீட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்தது. அண்ட் ஓவராலாக வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த அவுட்லுக்கையும் நான் உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன். என்னடா அம்மா ரொம்ப தேடிட்டு இருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா? அவங்க மாப்பிள்ளையோட பேர் தான் வந்து தேடிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ கெஸ்ட் எல்லாம் வந்து உட்காந்துட்டு ஃபங்க்ஷனுமே நல்லா வந்து மூவ் ஆகுச்சு. அண்ட் மாப்பிள்ளையும் வந்து சடனாக வந்துட்டாங்க. மாப்பிள்ளையோட கையிலையும் வந்து மண்டாலா டிசைன் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தது. நான் அதையும் உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். இந்த டிசைன் தான் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைக்காக பண்ணது. அண்ட் ஜனனியும் ஒரு சைடில் வந்து எல்லாரோட ஹேண்ட்ஸையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பொண்ணுக்கு வந்து ஃப்ரண்ட் ஹேண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நானும் ஜனனியும் வந்து சாப்பிட போயிட்டோம். மோரோவர் எங்களுக்கு ஒரு 8 hours வந்து ஆகிடுச்சு இவங்களை எல்லாரையும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு. அண்ட் கெஸ்ட் மெஹந்தி வந்து 1 by 1 உங்களுக்கு ஷோ ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி கெஸ்ட் மெஹந்திக்கும் ஆள் வேணும், ப்ரைடலுக்கும் ஆள் வேணும்னா கவலையப்படாதீங்க. நீங்கள் ஜிகே மெஹந்தி ஆர்ட்டை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து கும்மிடிப்பூண்டி சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா, இல்லை கவரப்பேட்டை, பொன்னேரி அந்த மாதிரி சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா மறக்காமல் மெஹந்தி பை ஜானை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட நம்பருமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். அண்டு டிஸ்பிளேலேயும் உங்களுக்கு ஷோ ஆகும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் சென்னை பேசிஸில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஜிகே மெஹந்தி ஆர்ட்டை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஒரு வழியாக ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக முடிஞ்சுது. நாங்கள் அங்கேருந்து கிளம்புறதுக்கு எங்களுக்கு அரௌண்ட் ஒரு 7:30 8:30 சம்திங், 1 hour எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் அந்த மாதிரி டைமில் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். மறுநாள் எழுந்திரிச்சு நாங்கள் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கும் போகிற மாதிரி இருக்கோம். அதுக்கும் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஸோ அங்கேருந்து செக்யூரிட்டி அங்கிள்க்கும் டாட்டா பாபாய் சொல்லிட்டோம். ஸோ இதோடு நான் அவங்க எல்லோரையும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா பாபாய்.